Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. திருச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து மணல் கொள்ளை, லாட்டரி விற்பனை, போதைப்பொருள் புழக்கம் என்று கொடிகட்டி பறந்த நிலையில் பெரிதாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருந்த திருச்சி எஸ்பி செல்வநாகரத்தினம் முதல்வராக தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பேற்ற அன்றே திருச்சி மாவட்டத்தில் உள்ள சரித்திர பதிவேடு ரவுடிகளை ஒரே இடத்தில் சேர்த்து வைத்து அவர்களுக்கு அறிவுரையுடன் கூடிய எச்சரிக்கையை தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பெரிதாக எந்த குற்றச்சம்பவங்களுக்கும் பெரிதாக ரியாக்ட் செய்யாத எஸ்பி திடீரென ஒரே நாளில் மனம் மாறிய விவகாரம் காவலர்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அதற்கு காரணம் திருச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து மணல் கொள்ளை, கிராவல் மண் திருட்டு, மாவட்டம் முழுவதும் லாட்டரி விற்பனை, கஞ்சா, போதை ஊசி, போதை மாத்திரை புழக்கம் என்பது அதிகமாக இருந்த நிலையில் அவற்றை இரும்பு கரம் கொண்டு அடக்காத எஸ்பியை யார் வேலை செய்ய விடாமல் தடுத்தது என்பது பெரிய கேள்வியாகவும், கடந்த திமுக ஆட்சியில் முதல்வரோ அல்லது அமைச்சர்களோ நடவடிக்கை எடுக்காமல் பார்த்து கொண்டார்களா என்ற சந்தேகமும் காவலர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. புதிய முதல்வர் விஜய் பொறுப்பேற்ற சில மணி நேரங்களிலேயே காவல்துறை இந்த அளவுக்கு வேகம் காட்டியிருப்பது ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டத்திலும் சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. நெட்டிசன்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கையை பாராட்டி கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே சென்னை தலைமைச் செயலகத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் விஜய் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதில் பிறப்பிக்கப்பட்ட முக்கிய உத்தரவுகள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கல், கட்ட பஞ்சாயத்து, கத்திக்குத்து, மாமூல் வசூலித்தல் மற்றும் போதைப்பொருள் புழக்கம் போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது எந்தவித அரசியல் தலையீடுமின்றி இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும். அனைத்து முக்கிய நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இரவு நேர காவல் ரோந்து பணிகளை 2 மடங்காக அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. முதல்வர் விஜயின் கண்டிப்பான உத்தரவை தொடர்ந்து திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வநாகரத்தினம் அதிரடி வேட்டையை தொடங்கினார். மாவட்டத்தின் பல்வேறு காவல் நிலைய எல்லைகளுக்கு உட்பட்ட 364 சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை போலீசார் சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை மைதானத்திற்கு வரவழைத்தனர். அங்கு திரண்டிருந்த ரவுடிகளை உட்கோட்டம் வாரியாக வரிசையில் நிற்க வைத்து எஸ்பி செல்வநாகரத்தினம் நேரடியாக தணிக்கை செய்து கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்தார். மைதானத்தில் ரவுடிகளிடையே பேசிய எஸ்பி செல்வநாகரத்தினம், சட்டங்கள் இப்போது முன்பை விட மிகவும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இனிமேல் எந்த ஒரு கட்ட பஞ்சாயத்து, கத்திக்குத்து, வழிப்பறி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலம் பொதுமக்களை அச்சுறுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு கடுமையான சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படும். உள்ளூர் கோவில் திருவிழாக்களில் தேவையில்லாமல் தகராறு செய்ய நினைத்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும். உங்கள் குடும்பம், குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து பார்த்து ஒழுங்காக திருந்தி வாழுங்கள் என்று அதிரடியாக எச்சரித்தார். இத்தனை அதிரடி காட்டும் எஸ்பி ஏன் இவ்வளவு மாதங்களாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதி காத்தார் எனவும், அவர் யாரால் இயக்கப்பட்டார் எனவும், புதிய ஆட்சி அமைந்ததால் தன்னை மீண்டும் இதே மாவட்டத்தில் தக்க வைப்பதற்காக நாடகமாக இருக்குமோ என்ற சந்தேகமும் திருச்சி மாவட்ட காவல்துறை மட்டுமல்லாமல் திருச்சி மாவட்ட மக்களுக்கும் எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.